Hello, everybody. I hope you guys are doing wonderful. This is Sri Vidya, and இன்னைக்கு நம்ம what are we supposed to do now that given that your exams are over அப்படின்னு பார்க்கலாம். So irrespective of how your exams have gone, நீங்க 1 week நல்லா என்ஜாய் பண்ணுங்க, chill out and then try to enjoy a lot. உங்களுக்கு மூவி போகணும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது அவுட்டிங் போகணும் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கேட்சப் பண்ணணும் எல்லாம் இந்த ஒரு 1 week 2 week irrespective of how your exams went பண்ணுங்க. You need not be worried results என்ன வரும். Now that you've given your exams, you just need to take rest. Okay. Now 1 week நல்லா ரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? Again, த்ரீ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் நம்ம பார்க்கலாம். ஒருத்தங்க தேவ் கிவன் போத் குரூப்ஸ் அண்ட் தே ஆர் கான்ஃபிடென்ட் ஆஃப் கிளியரிங். ஸோ நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். யோர் ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஷுட் பி டு கிரியேட் அ LinkedIn ப்ரொஃபைல். ஓகே, ஸோ LinkedIn இஸ் அ ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம் வேர் நீங்கள் வந்து சிமிலர் லைக் மைண்டட் ப்ரொஃபஷனல்ஸோட கனெக்ட் பண்ண முடியும். And I'm sure you guys would be knowing about it. So first and foremost, உங்களுக்கு ஒரு LinkedIn profile create பண்ணிக்கோங்க. Okay, and number 2, make a very nice beautiful resume. ஒரு single page resume போதும். You can look out for videos. உங்க சீனியர்ஸ்ட்டு நீங்கள் ரீச் அவுட் பண்ணி கேட்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 1 page தான் இருக்கணும் ரெஸ்யூமே. ஸோ என்ன ஃபார்மேட்டில் பண்ணுறது அந்த மாதிரி உங்கள் சீனியர்ஸை கேட்டிங்கன்னா they'll be able to guide you and there are a lot of videos. ஸோ ஒரு ரெஸ்யூமே ரெடி பண்ணிக்கோங்க. 3, சர்ச் ஃபார் ஃபர்ம்ஸ். ஸோ நீங்கள் இப்போ டிசைட் பண்ணணும், do you want to get into taxation or do you want to get into audits? என்ன மாதிரி போகணும், உங்களோட எண்ட் டேர்ம் என்ன, how do you see yourself after becoming a chartered accountant? ஸோ இந்த லைன்ஸில் நீங்கள் திங்க் பண்ணி ஸ்டார்ட் சர்ச்சிங் ஃபார் ஆர்டிகல்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, த்ரூ லிங்க்டின் அந்த ஃபர்மில் ஒர்க் பண்ணுற மிச்ச ஆர்டிகல்ஸை யூ கேன் ரீச் அவுட் டு தெம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபர்மில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா யூ கேன் ரீச் அவுட் டு தெம் அண்ட் ஆஸ்க் அபவுட் என்ன மாதிரி ஒர்க் இருக்கும், அங்கே வெறும் லிமிட்டட் டீம்ஸ்க்கு தான் நிறைய எக்ஸ்போஜர் இருக்குமா இல்லை எல்லாருக்கும் நிறைய எக்ஸ்போஜர் இருக்குமா, அந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஸோ என்ஷோர் தட் நீங்கள் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக யூஆர் டூயிங் திஸ். 4, சும்மா ரேண்டமாக ப்ரஷ் யோர் கான்செப்ட்ஸ். ஓகே, சில பிக் ஃபர்ம்ஸ் எஸ்பெஷலி இஃப் யூ வாண்ட் டு கெட் இன் டு அ பிக் 4, அங்கே யூ வில் ஹாவ் யோர் டெக்னிக்கல் ரவுண்ட் அண்ட் யூ மே ஈவன் ஹாவ் அ குரூப் இன்டர்வியூ ரவுண்ட். ஸோ உங்கள் டெக்னிக்கல் ரவுண்டில் உங்களுடைய ஆடிட்டுடைய கான்செப்ட்ஸ், டாக்ஸேஷனுடைய கான்செப்ட்ஸ் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ எக்ஸாமுக்கு ஒரு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் இந்த டைம் வந்துட்டு நல்லா ஒரு ப்ரொஃபஷ்னலாக இன்டெப்த்தாக இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் ஆகும். அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் சாட் ஜிபிடி. ஸோ நீங்கள் அதுக்கிட்ட நிறைய கொஸ்டின் பண்ணி நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் இட். யூ வில் பி ஏபிள் டு ப்ரஷ் ஆன் யோர் கான்செப்ட்ஸ் ஸோ தட் இன்டர்வியூ போர்ச்சே இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. Okay, so this is with regard to students who have given both their groups and are confident of clearing. And if you have given both groups and you are not confident, நீங்களும் ஒரு 1 week சில் பண்ண அப்புறம் ஜஸ்ட் ட்ரை டு டேக் அப் சம் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஸ்டார்ட் கிளான்சிங் த்ரூ தெம். ஓகே, ஸோ தட் நீங்கள் வந்துட்டு சப்ஜெக்ட்லேருந்து டச் இல்லாமல் இல்லை அப்படின்னு இருக்கும். ஆர் இஃப் யூ ஹாவ் எனி ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங், அவங்க கூட சேர்ந்து நீங்கள் கொஞ்சம் குரூப் ஸ்டடி மாதிரி பண்ணலாம். ஸோ தட் தே ஆல்சோ ஹாவ் சம்படி டு ஸ்டடி வித் அண்ட் உங்களுக்கும் வந்து ஒரு குரூப் அவங்களோட சேர்ந்து படிக்கும்போது when the results are out, it will give you a head start so that you need not start from scratch. ஏன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மி for the May attempt. ஓகே, அண்ட் தென் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்குமோ அதுலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ தட் யூ ஆர் ஏபிள் டு பில்ட் மொமெண்டம். ஸோ நீங்கள் படிக்கிற அந்த ஃப்ளோலேயே இருந்தீங்கன்னா ஒன்ஸ் ரிசல்ட்ஸ் கம் அகேன் யூ பி ஏபிள் டு டூ. ஓகே, நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், சிங்கிள் குரூப் கொடுத்துருக்கீங்க, யூ ஆர் கான்ஃபிடென்ட் ஆஃப் கிளியரிங் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யூ கேன் ஸ்டார்ட் யோர் நெக்ஸ்ட் குரூப். ரிசல்ட்ஸ் எப்படியுமே நீங்கள் எக்ஸாம் கொடுக்கணும். ஸோ ரிசல்ட்ஸ் வரும்போது அந்த குரூப்புடைய
ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தாலும் யூ ப்ளீஸ் மேனேஜ் அண்ட் கோ ஹெட். பட் இப்போ வந்துட்டு அந்த புதுசாக படிக்கிற குரூப்பை ஸ்டார்ட் கிவிங் இட் வெல் ஸோ தட் அகெயின் யூ ஹாவ் அ ஹெட் ஸ்டார்ட். இந்த குரூப்பை இந்த டைம்குள்ளே நீங்கள் நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா irrespective of how the results come, மே எக்ஸாம்க்கு நீங்கள் இந்த குரூப்பில் தரவாக இருப்பீங்க. சின்ஸ் அந்த குரூப் ஆல்ரெடி ஒரு தடவை படித்ததுனால you will be able to brush up and revise so that you're able to attempt both groups and clear it in the May attempt. And if you're looking for joining classes, Focusly admissions are open and you can reach out to our team. So this is it. I hope this video is useful. You'd have got a clarity on how you're supposed to proceed, and hope you make this your last attempt. So best of luck.